தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கலின் போது தனது ஆண்டு வருமானம் மற்றும் வரி செலுத்திய விவரங்களை அவர் முறையாக சமர்ப்பித்துள்ளார். இதில் மகன், மகள் மற்றும் மனைவிக்கு கடன் கொடுத்தது இருப்பதாக வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளார். அதில் தந்தை சந்திரசேகருக்கு 3.2 கோடி, தாய் ஷோபாவுக்கு 8.7 கோடி, மகன் சஞ்சய்க்கு 8.7 லட்சம், மகள் திவ்யாவுக்கு 4.6 லட்சம், மனைவி சங்கீதாவுக்கு 12.6 கோடியும், புசி ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதேபோல மனைவி சங்கீதாவிடம் 4 கோடியில் 3132 கிராம் தங்கமும் 1 கோடி மதிப்பில் 134 கேரட் வைரம் இருப்பதாகவும், சங்கீதாவின் பெயரில் 15 கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 404 கோடி என்றும் அசையா சொத்து 115 கோடி என்றும் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அவரது சொத்து வருமானம் மற்றும் வாகன விவரங்களும் விரிவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குடும்பத்தினருக்குள் கூட இவ்வளவு கடன் பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பது புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.